நல்லா இருக்கு. காமெடி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. கமர்ஷியலாக இருக்கு. ஒரு எம்ஜிஆரை நினைவு கொண்டு வர மாதிரி இருக்கு படம். எம்ஜிஆர் பேஸ்டாக இருக்கு. படம் ஃபுல்லாக நல்ல ஒரு காமெடியாகவே போயிட்டு இருக்கு. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, படம் நல்லா இருக்குண்ணா. ஃபேண்டஸியாக சூப்பராக இருந்தது படம். ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 காமெடி எலமெண்ட்ஸ், நிறைய பேர் ரமேஷ் திலக்கு கருணாகரன்லாம் சும்மாவே இருந்த மாதிரி இருந்தது. காமெடி ட்ராக் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரான படம். மற்றபடி ஓவராலாக புதுசாக இருக்குது. இது நாள் வரைக்கும் வராத ஒரு புது வேர்ல்டு மாதிரி இருக்குண்ணா. நியூ வேர்ல்டு நல்லா இருக்குது. எம்ஜிஆரோட போர்ஷன் தான் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரசியல் படம் மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா மாசம் இன்னும் ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, மாசிலான ஒரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கான்செப்ட் தான். சூப்பராக இருக்குது. வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தமிழுக்கு. அப்படியா? நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக இருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இல்லை ப்ரோ. படம் வேஸ்ட் மணி. போவே தேவையில்லை. படம் பார்த்தோன்னே பக்கெட்டில் எதுக்குடா தண்ணி, என்ன டீம் என்ன மேட்ச்னோ தெரியல. அது வேஸ்ட். நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ஆமாம், எம்ஜிஆர் கார்த்திக் நடிப்பு நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டில் சார் காமெடியெலாம் இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன். பாட்டில் நல்லா சூப்பராக ஒரு வாட்டி பார்க்கலாம் சார். பட் ரொம்ப ஆவரேஜ் தான். ஓகே தானே? நல்லா தான் இருக்குது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆமாம், பார்த்தோம். மேலே தான் இருந்தாங்க, எல்லாருக்கும் ஹாய் காட்டினாங்க. நல்லா தான் இருக்குது. படம் வந்து கம்பல்சரி எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆமாம், எல்லாமே நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து படம் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல படத்துக்கெல்லாம் ஸோ ஃபேமிலியாக வந்து பாருங்கள். வாத்தியார் எம்ஜிஆர் தான். படம் அருமையாக இருந்துச்சு. ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து கார்த்தி சார் எம்ஜிஆர் 2 பேரும் சேர்ந்து நடித்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சத்யராஜ் சார் வந்து சத்யராஜ் நம்பியார் அப்படி சொல்லலாம். கார்த்தி எம்ஜிஆர் சத்யராஜ் நம்பியார் காம்பினேஷனு ஒரு அருமையான படம் சார். இது உள்ளார வந்து படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் செம்ம எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. படம் ஆவரேஜ் தானே, ரொம்ப மொக்கையாக இருந்தது. வாத்தியார் படம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். படம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. எம்ஜிஆர் பிடிச்சவங்களுக்கு, எனக்கும் பிடிக்கும் எம்ஜிஆர். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு எம்ஜிஆர் கனெக்ட் பண்ணி வரனால ரொம்ப நல்லா இருக்குது. கார்த்தியோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பர். டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிறது ரொம்ப நல்லா இருந்தது. படம் காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. சத்யராஜ் ஆல்வேஸ் சூப்பர் தான். எப்பவும் போல் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. சாங்ஸ் ரீமேக் பண்ணியிருக்கிறது, அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக ரீமேக் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரோபோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் தான். மற்றபடி சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சுங்க சார். என்னங்க? நல்லா இருந்துச்சுங்க. இன்டர்வல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. கார்த்திக் நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரோடையுமே அவங்கவுங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருக்குது. எம்ஜிஆர் இன்னொரு வாட்டி பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆக்டிங் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. 90% அவர் மாதிரி நடிக்க முடியாது. ஓரளவுக்கு அவர் மாதிரி பண்ணியிருக்காரு. வாத்தியார் கார்த்திக் அண்ணன் வாத்தியாராக வந்திருக்காரு. ஒரு போலீஸாக சூப்பராக நடிச்சிருக்காரு. என்னென்னா ஒரு எம்ஜிஆர் ஐயாவோட ஃபேன் அவர். எம்ஜிஆர் ஐயாவாக இருந்து நிறையா ஃபைட்லாம் பண்ணி பயங்கரமாக பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம். ஒரு ஜாலியாக காமெடியாக இருக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ராஜாவின் பார்வை பாட்டை வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்க மாதிரி இப்போ அந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு செமையாக இருந்துச்சு. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஒரு பொங்கலுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. என்னென்னா இது எம்ஜிஆர் ஐயா ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்ஜிஆர் கூடரான படம். அதான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படியே லைட் ஹார்ட்டடாக போயிருக்காங்க. என்னதான் பயங்கரமாக அரசியல்வாதிகள் எதிர்த்து போராடுற மாதிரிலாம் இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் அப்படியே ஜாலியாக போயிருக்காங்க. நம்மளும் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி தான் இருக்குது.
வழக்கமாக எல்லாருமே ராஜ்கிரண் அவர் சத்யராஜ் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் இன்னும் கொஞ்சம் எப்படி எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆரும் நம்பியாரும் டேரெக்டாக மோதுவாங்களோ அந்த மாதிரி ஹீரோ வர்சஸ் வில்லன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் அதுவும் அது சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கும்போது அது ஏதோ சீரியஸ் ட்ராக்காக இருக்குன்றனால விட்டாங்க. பட் தனியாக நடிச்சுப்போம் நல்லா நடிச்சிருக்கிறேன். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறேன். கார்த்தி தான் ஹைலைட். பாட்டு அதான் ரீமிக்ஸ்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது. கடைசியில் 2 பாட்டு சும்மா கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தனி பாட்டாக பில்டப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சின்ன சாங்ஸ் தான். சாங்ஸ்ன்னு போட்டு ரொம்ப போர் அடிக்காமல் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி அதான் அந்த ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் அவங்க அந்த கதை போகிற போக்கே தான் காமெடி. மற்றபடி காமெடின்னு தனியாக எதுவும் கிடையாது பெருசாக. ஆனந்தராஜும் அந்த எம்ஜிஆர் ஃபேனாக தான் பண்ணியிருக்காரு தவிர்த்து கமெடியன் இல்லை. பட் அதான் லைட் ஹார்ட்டடாக உட்காந்து பார்த்தோன்னா ஜாலியாக சிரிச்சிட்டு வரோம். அந்த மாதிரி தான் இருக்குது. நலனோட ஃபில்மோகிராஃபிலே வீக்கெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஆனால் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இதில் அவர் 2 ரோல் பண்ணியிருக்காரு. 2 டிஸ்டிங் ஷேட்ஸ் இது சூப்பராகவே அவர் கேரி பண்ணியிருக்காரு. ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஆப்போசிட் கான்ட்ராஸ்டிங்கான ஷேட்ஸு. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் 2மே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் சத்யராஜ் சாரோட ரோல் கொஞ்சம் வீக் தான். அது இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். பட் ராஜ்கிரண் சாரோட ரோல் நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ். அவர் கொஞ்சம் தான் வருவார். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு பெருசாக டைலாக்ஸ் இல்லை. பட் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு படத்தில் ஃபுல்லாக. அவங்களுக்கு ஒரு நல்ல டெபியூ தமிழில். சின்ன ரோல் தான். ஆனால் த்ரூ அவுட்டாக வர மாதிரி கொஞ்சம் ரோல் அவங்க நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அவங்க வா வாத்தியார் வாத்தியாரில் அவர் எப்பவுமே வாத்தியார் தான். அதுனா டைட்டில் வா வாத்தியார். அவர் எப்பவுமே புத்தராக கேட்குறா போல. யோகாப்பா இது. இதில் கதாநாயகே யோகாலாம் பண்ணுறாங்க. புரியுதா? அது மெடிடேஷனு. புரியுதா? அந்த மனநிலை ஒரு நிலை பத்துறது ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை ஷாக் ட்ரீட்மெண்ட்னு. அது மாதிரி மனநிலை. அதனால் தலைவர்னா இவர் தான், வாத்தியார்னா இவர் தான். இதில் ஒரு விஷயம்னா சத்யராஜ் தீவிர எம்ஜிஆர் ஃபேனு ஊரறிஞ்ச விஷயம். அவர் கையில் கரலா கட்டியே வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அதில் என்ன நம்பியாராக மாறிட்டாருங்க. இந்த சத்யராஜ் தான் நம்பியாராக இருந்த கார்த்திக்கு எம்ஜிஆரை மாறிட்டாருங்க. இப்போ புரியுதுல கதை ஸ்கிரிப்டு. இதுதான் ஸ்கிரிப்டு. ராஜ்கிரண் சார் நீங்கள் வர காட்சி தான் எங்களுக்கு டச்சே ஆகுது. ஓவர் டச் ஆகுது. உண்மையிலே எம்ஜிஆர்னா இப்படி தான் நேர்வழி போனோம். இப்படி தான் மதிக்கணும். இப்படி தான் தாய் தப்பனை மதிக்கிறது. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அது எம்ஜிஆர் சொன்னதான்னு தெரில. அது ஒரிஜினல் நீங்கள் பண்ணல. உண்மையிலே அவர் எல்லாரும் கடந்து வந்து தான் எல்லாம் பேசுகிறாங்க. அவரோட கடந்து வந்தவங்க தான் இதெல்லாம் பேச முடியும். தைரியம் இருக்குது. இல்லைன்னா அந்த தைரியம் வராதுங்க. கண்டிப்பாக வராது. யாரோ ஒரு மனுஷன் ஒரு தைரியத்தை கொடுக்குற அது எம்ஜிஆர் ஃபார்முலா தான் இருக்கணும். நடிகர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. விஜய் கூட ஃபாலோ பண்ணுறாப்புல. எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. புரியுதா? அப்படிலாம் அவருடைய கற்பனை, அவருடைய தனிப்பட்ட கருத்தானது இல்லை. அவர் எம்ஜிஆர் படம்லாம் யூஸ் பண்ணுறாரு பஸ்ஸில். எதனால்? அவர் எம்ஜிஆர் மாதிரி வரலனாலும் அவருடைய இது நினைவாக வைக்கிறது தான் எல்லாருமே. எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ண முடியாது. அவர் மாதிரி கொள்கையை எடுத்துன்னு போக முடியாது. வேறு என்ன கேட்கலாம். பாட்டு ஒரு சாங்கு ஓல்ட் இஸ் கோல்டுன்னுவாங்க. ராஜாவின் பார்வைன்னு ரீமேக் சாங்கு தான். ஏன்னா ஒரிஜினல் பார்த்தா போர் அடிக்காது. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ரீமேக் சாங்காக இருக்குது. அடிக்கடிக்கு எம்ஜிஆர் பாட்டு வருதுங்க. தரமேல் பிறக்க வைத்தா எங்களை என்ன பாட்டுங்க அதெல்லாம். இப்போ கேட்டால் கூட சந்து பூந்தில் கேட்டால் கூட நல்லா இருக்கும். அவர் இறந்தவுடனே அந்த பாட்டெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் டச்சு தான். அந்த பழைய பாட்டு தான் ஞாபகம் வருது எங்களுக்கு எல்லாமே. படகோட்டி ஞாபகம் தான் வருது. அவர் ராஜசேகர் இறந்த உடனே. புரியுதா? அதெல்லாம் சென்டிமெண்ட்டு தான். ஒவ்வொரு கலெக்ஷனே எம்ஜிஆர் புகைப்படங்க. ஒவ்வொரு கலெக்ஷன் பண்ணி அதை கரெக்டாக ஃப்ரேமில் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா வாத்தியார்னா இப்படி தான் காமிக்கணும் போல் தெரியுது. இப்படி தான் காமிக்கிறோம். அதை க்ளீனாக காமிச்சிக்கிறாரு டைரக்டரு. என்னன்னு தெரியல. அவர் பழைய ஆளா என்னன்னு தெரியல. பாய்ஸ் கம்பெனி வரலாறு எடுத்துக்கிறாரு. 1900 எம்ஜிஆர் சிறைக்குள்ள பாய்ஸ் கம்பெனிலேருந்து நாடகத்துறையிலேருந்து அப்புறம் அரசியல் குண்டு அடிப்பட்டு இறந்ததெல்லாம் வேறு அதை ப்ளே பண்ணுறாங்க. இறந்தா மாதிரி அதெல்லாம் ஜனங்களாம் துக்கம் பண்ணுற மாதிரி அதுதாங்க ஓப்பனிங் ஆகுது. படம் ஒன்று ஓடின்னு இருக்கும். அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும். என்னென்ன எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு அந்த படம் நிற்குது. அந்த படமே குடியிருந்த கோயில் பாருங்க எப்படிலாம் கொண்டு வந்துக்கிறார். இப்போ ஓப்பனிங்லேயே குடியிருந்த கோயிலை காமிச்சிட்டு ஜனங்களாம் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. சண்டை காய்ச்சலாம் உட்காந்துப்பா. திடீர்னு பார்த்தா நிறுத்திடுவாப்பட. ஏன்டா படத்தை நிறுத்தி நிற்கிறேன்னு கேட்டவனே தலைவர் இறந்துட்டாருமே, வாத்தியார் இறந்துட்டாருமே, அவ்வளோதான். அது ஸ்டோரி ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் வாத்தியார். 87 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக. 87 அவரோட மறைவை சூப்பராக ப்ளே பண்ணிக்கிறாங்க. வாத்தியாரும் பேரை வச்சு நீ பார்க்கலன்னா நீ வாத்தியாரே கிடையாது. நீ வாத்தியாரே கிடையாது. அவர் படம் நல்லா இருக்குதா இல்லையாண்ணா
என்ன டைட்டில் கோர்ஸை வச்சுக்கிறாங்க, யாரை ப்ளே பண்ணி எடுத்துக்கிறான்னு தான் பார்க்கணும். கார்த்தியே வச்சு ப்ளே பண்ணி எடுக்கலைங்க இந்த படம், ராஜ்கிரனே வச்சு ப்ளே பண்ணி எடுக்கலைங்க. நான் சொல்கிறது புரியுதா? வாத்தியார் என்ற வச்சு டைட்டில் வச்சு தான் ப்ளே பண்ணிக்கிறாங்க. ப்ளே பண்ணி படத்தை நவுத்திக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? கார்த்தி இது எவ்வளோ படம் வருது, கைதின்னு எடுத்துங்க, வெறும் கைதியே தான் காட்டுவாங்க. உண்மையா இல்லையா? விலங்கு போட்டுன்னு அவர் நடிச்சுக்கிறாருல. இதில் வாத்தியார் என்ற கேரக்டர் வாத்தியார் மாதிரி ஒழுக்கமாக இருக்கிற மக்களை காப்பாற்றுற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த படம் எப்படி குறை சொல்லுவேன்? கைதி படம் ஏற்றுக்கிறல்ல, இப்போ வாத்தியார் படம் ஏற்றுக்கா. புரியுதா? முதலாளின் படத்தை முதலாளி மாதிரி தான் ஏற்றுக்கிறாங்க. வாத்தியார் படம் தான் வாத்தியார் மாதிரி தான் நீ ஏற்ற ஆகணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சினிமா துறையில் அவர் யாருமே எதிரியே இல்லை. எதிரி இருந்தவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நிறைய நண்பர்களை இப்போ சம்பாதிக்கிறாங்க அவரை. எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாத்தியார் வாத்தியார்னு ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனில் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் இருக்க மாட்டேன்றாங்க. யாராக இருந்தாலும் சரி. இது உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? நடிக்கிறீங்களே, சிஎம் கூட சொல்லுவார். கட்சின்றது வேறங்க, ஒரு மனுஷனை பிடிக்கிறதுன்றது வேறு விஷயம், ரெண்டுக்குதுங்க. கட்சி ரீதியாக பார்த்தா எம்ஜிஆர் பிடிக்காது சில பேருக்கு, நடிகராக பார்த்தா நிறைய பேர் பிடிக்கும். இதான் நடிகராக பார்த்தா தான் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆரை, கட்சியாக பார்த்தா அரசியல்வாதிக்கு தான் பிடிக்காது. இதுதான் என்னோட தாழ்மையான ரெண்டு கருத்து.